என் சமூகத்துக்காக இன்னும் விழித்துக் கொண்டிருக்கின்றேன். தாழ்த்தப்பட்டோர் உரிமைக்காக போராடியவரும் இந்திய அரசியல் சாசன சிற்பி என போற்றப்படுபவருமான பாபா சாஹேப் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கரின் 68வது நினைவு நாள் இன்றாகும். வணக்கம். பாரதம் தொடர்பிலான தகவலுடன் இணைந்து கொண்டுள்ளீர்கள். தகவலுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ். டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தின் மாஹூ பகுதியில் உள்ள அம்பாவாதே கிராமத்தில் 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 அம்பேத்கர் பிறந்தார். தந்தை இராணுவ பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் பள்ளியிலும் அம்பேத்கர் சமூகத்திலும் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது. பள்ளியில் தன்னை ஊக்குவித்து அன்பு காட்டி உதவிய ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர் நினைவாக தன்னுடைய பெயரை பீம்ராவ் அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார். டாக்டர் அம்பேத்கரின் குடும்பம் 1904 ஆண்டில் மும்பைக்கு சென்றது. அங்கு பரோடா மன்னரின் உதவியால் கல்லூரியில் சேர்ந்தார் அம்பேத்கர். இவர் கருமமே கண்ணாக இருந்து படித்து BA பட்டமும் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் பணியாற்றிய போதிலும் அங்கும் சாதி கொடுமைகள் தொடர்ந்தமையினால் மனம் நொந்து வீடு திரும்பினார். இதை கேள்விப்பட்ட மன்னர் அவரை அழைத்து தவறுக்கு வருந்தி தலை சிறந்த மாணவராக இவரை கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் MA படிக்க அனுப்பி வைத்தார். அரசியல், சட்டம், பொருளாதாரம், தத்துவம், வரலாறு, மதம், வர்க்கம் என அனைத்து துறைகளிலும் பாண்டித்தியம் பெற்று விளங்கினார் டாக்டர் அம்பேத்கர். வாழ்ந்த காலத்திலும் அவருக்கு பின்னும் அவர் கற்ற கல்வியை, அவர் பெற்ற பட்டங்களை பெற்றவர் எவரும் இல்லை என்றே கூற வேண்டும். இந்திய பொருளாதாரம் குறித்து எழுதிய ஆய்வு கட்டுரைக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டமும் வழங்கியிருந்தது. பின்னர் லண்டனில் சட்டம் பயின்று மும்பை உயர்நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாகவும் இவர் பணியாற்றினார். அவரளவுக்கு படித்தவர் இந்தியாவிலேயே இல்லை என்று நாடு கடந்தும் பேசப்படும் அளவுக்கு அவர் படித்தார். அவருடைய அந்த கல்வி அனுபவம்தான் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு படிக்கற்களாக இன்றளவும் நீண்டு கொண்டிருக்கின்றன. டாக்டர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் கிடைக்க பல்வேறு போராட்டங்களை நடத்தியதுடன் மகத் என்ற இடத்தில் இவர் நடத்திய சத்தியாகிரக போராட்டத்தால் நாடு முழுவதும் இவர் பேசுபொருளாக மாறினார். அரசியல் சாசன சபையில் பங்கேற்று அரசியல் சாசனத்தை உருவாக்குவதில் தலை சிறந்த பங்களிப்பை வழங்கிய இவர் நாடு விடுதலை பெற்ற பிறகு உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன குழுவுக்கு தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். நாட்டின் முதல் சட்ட அமைச்சராகவும் பதவியேற்றார் டாக்டர் அம்பேத்கர். தாழ்த்தப்பட்டோர் கல்வி மூலமாகவே தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்திய டாக்டர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டவர்களின் விடிவெள்ளியாக திகழ்ந்தார். ஆசிரியர், இதழியலாளர், எழுத்தாளர், சமூக நீதி போராளி என பன்முக பரிமாணம் கொண்ட டாக்டர் அம்பேத்கர் 1956 ஆண்டு டிசம்பர் மாதம் 6 தனது 65வது வயதில் இவ்வுலகை விட்டு நீங்கினார். டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு பாராளுமன்ற வளாகத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் சிலைக்கு அருகில் இன்று நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்று அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்தினர். இதனிடையே கல்வியின் மகத்துவத்தை உணர்த்தி தனது பேரறிவால் சமத்துவத்துக்கும் நீதிக்கும் பாதை சமைத்தவர் அம்பேத்கர் என தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான மக்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் மறுத்த இந்த சமுதாயத்தில் வேரூன்றிய சமூக அநீதிகளுக்கு எதிராக நம்மிலிருந்து உருவாகி எதிர்த்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சி வணக்கம் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் அறிவொளியில் சமத்துவ சமுதாயத்துக்கான பாதையில் நடைபோடுவோம் என தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.